வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சர் நாற்காலியை நெருங்கி கொண்டிருக்கிறார். 118 என்ற மந்திர எண்ணை இப்போது அவர் பெற்றிருக்கிறார். இந்த மேஜிக் நம்பர் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்று ஆதரவு அளித்ததன் மூலமாக தமிழக அரசியலில் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான மிக முக்கியமான திருப்பு முனை ஏற்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா என முக்கிய கட்சிகளை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். திமுகவிற்கு இது தேர்தலில் மட்டும் பெரும் பின்னடைவு அல்ல, கூட்டணியிலும் மிக பெரும் பின்னடைவாக இப்போது பார்க்கப்படுகிறது. திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசியல் 60 ஆண்டுகளாக தமிழகத்தில் நீடித்த நிலையில் விசில் புரட்சி மூலமாக இரண்டையும் அகற்றிவிட்டு இப்பொழுது ஆட்சி பொறுப்புக்கு அரியணைக்கு நெருங்கியுள்ள தாவேகா தலைவர் விஜய் அறுதி பெரும்பான்மைக்கான 118 என்ற எண்ணை பெறுவாரா என்ற சந்தேகம் இன்று மதியம் வரை இருந்தது. அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த ஆதரவு கடிதத்தை இப்பொழுது அந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சலி ராமச்சந்திரன் அளித்திருப்பதன் மூலமாக இதே முடிவைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வழங்கப் போகிறது. இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த 2 உறுப்பினர்களின் ஆதரவை வழங்கப் போகிறது என்ற தகவல் உறுதியாகி இருக்கிறது. இதனால் முதலமைச்சராக விஜயின் பதவியேற்பு விழா எப்போது நடைபெறும் என்பது குறித்தும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அழைப்பு மற்றும் நிகழ்ச்சி நிரல் ஆகியவை ஆளுநர் அர்லேக்கரின் கடிதத்தோடு எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு தான் இன்னும் பாக்கி இருக்கிறது. அதற்கான நிர்வாக நடைமுறைகள் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் மாற்றம், ஒரு புதிய கூட்டணி மாற்றம், புதிய முதலமைச்சர் என ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் அரசியல் களமே தலைகீழாக புரட்டி போடப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் ஆதரவு கடிதங்கள் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பட்டினப்பாக்கத்தில் மற்றும் அங்க பனையூர் தாவேகா அலுவலகத்தில் தாவேகா தொண்டர்களின் உற்சாகம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற நெருக்கடி இப்போது ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தோடு இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் அர்லேக்கரை சந்தித்து தங்களுடைய ஆதரவு கடிதத்தை வழங்க இருக்கிறார். அதற்கு பிறகு இந்த 118 எம்எல்ஏக்களுடன் கூடிய அந்த கடிதத்தை வழங்குங்கள் என்று நேற்று மாலை இதே நேரத்தில் தான் அங்கு ஆளுநர் அர்லேக்கர் அந்த கடிதத்தை பொது ஊடகங்களில் வெளியிட்டார். இந்த சூழ்நிலையில் இப்போது அந்த எண்ணிக்கையோடு 3வது முறையாக விஜய் தொடர்ந்து 3வது முறையாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு 3வது நாளாக இன்றும் இந்த ஆதரவு கடிதத்தோடு அவர் ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க இருக்கிறார். அதன் பின்னர் சில நிமிடங்களில் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு கொடுக்கும் அந்த அறிவிப்பும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் நாளை முதல் முதலமைச்சர் விஜய் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெறும் தேதி ஆளுநர் மாளிகையால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலில் திமுகவை மட்டும் வீழ்த்தவில்லை, கூட்டணி கட்சிகளையும் ஈர்த்து திமுகவின் செல்வாக்கை, கூட்டணியை குறைத்து ஒரு புதிய விஜயே நேரில் நன்றி தெரிவிக்க இருக்கிறார். ஏனென்றால் ஆட்சி அமையுமா, ஜனாதிபதி ஆட்சி ஏற்படுமா அல்லது விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பாரா, இது தவிர திமுகவும் அதிமுகவும் கூட கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்குமா என்றெல்லாம் பல்வேறு யூகங்கள், வதந்திகள் ஆகியவற்றிற்கு இன்று இந்த நொடியிலிருந்து அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு கடிதமும் பெறப்பட்டு விட்டால் அங்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏனால் அறுதி பெரும்பான்மைக்கு தேவை 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு. அந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தோடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்னும் சற்று நேரத்தில் ஜோசப் விஜய் நேரில் சந்தித்து அந்த கடிதத்தை வழங்க இருக்கிறார். இதை தொடர்ந்து திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய முதலமைச்சரை தமிழகம் முதல் முறையாக தேர்ந்தெடுத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களுக்கு முகம் தெரியாமல் அவர்கள் விசில் சின்னத்திற்கு ஜாதி மத பேதமற்று அனைத்து தரப்பினரும், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் நடுத்தர வயதினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அந்த
தொகுதியே தெரியாத வேட்பாளர்களுக்கும் வேட்பாளர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பதை அறியாமலும் வாக்காளர்கள் கண்மூடித்தனமாக அந்த வாக்களித்து இந்த மிகப்பெரும் ஒரு வெற்றியை தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய்க்கு வழங்கி இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சராக விசில் புரட்சியின் மூலமாக ஜோசப் விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 2 நாட்களுக்கு முன்பே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் சினிமா திரைப்பட விழா போல அந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாவும் நடைபெறுமோ என்ற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் அங்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் ஆதரவு கடிதம் பெறுவதில் 2 நாட்கள் இழுத்தடிப்பு அலைக்கழிப்பு நீடித்த சூழ்நிலையில் இன்று அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் விஜய் சர்க்கார் 26 கிளைமாக்ஸ் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக இருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கிறார். நாளை முதல் தமிழகத்தில் விஜய் சர்க்கார் 26 நாளை முதல் புதிய ஆட்சி மலரும் என விஜய் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஜாதி மத பேதமற்று சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பேருந்துகளிலும் விமானங்களிலும் ரயில்களிலும் சென்று உணர்வு பெருக்கோடு மாற்றத்திற்காக வாக்களித்த அவர்களின் எதிர்பார்ப்பு நாளை பூர்த்தியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் ஜோசப் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதரவளித்த 3 தலைவர்களுக்கும் சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகிய 3 பேரும் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் முதலமைச்சராக ஆவதற்கான அந்த ஆதரவை அளிக்கப் போவதாக அதிகாரபூர்வமாக பேட்டியாக செய்தியாளர் சந்திப்பாக அறிவிக்கப் போவதாக தெரிகிறது. அதே நேரத்தில் ஆளுநரை சந்தித்த கையோடு விஜய் நேரில் வந்து இந்த 3 தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 80களில் அதிமுகவின் முதலமைச்சராக எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க போதும் இதே போல இடதுசாரிகள் அதிமுகவிற்கு எம்ஜிஆர் பக்கம் நின்றார்கள். அதே போல எம்ஜிஆரையும் விஞ்சி நிற்கும் வகையில் 34%, எம்ஜிஆர் 33% வாக்குகளை பெற்ற சூழ்நிலையில் எம்ஜிஆரை தாண்டி தமிழகத்தில் எம்ஜிஆர் ஒருவர்தான் திரைத்துறையிலிருந்து முதலமைச்சர் ஆவார், முதலமைச்சரான அந்த சாதனை முறியடிக்கப்படாது என்று கூறப்பட்ட நிலையில் எம்ஜிஆர் சாதனையையும் முறியடித்து எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக கட்சியையும் 3வது இடத்திற்கு தள்ளி திமுகவை பவளவளா பாப்பா பல்லாங்குடி பாப்பா என்று திமுகவையும் அதிமுகவையும் மிக கடுமையாக விமர்சித்து மக்களின் ஆதரவை ஏகோபித்த முறையில் பெற்ற அந்த விஜயின் ஆதரவு தெரிவித்துள்ள சூழ்நிலையில் 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு இந்த ஆட்சியை அமைக்கும் முதலமைச்சர் நாற்காலியை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். தவேக தலைவர் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நாளை அல்லது நாளை மறுதினம் ஓரிரு நாட்களில் முதலமைச்சராக அவர் பதவியேற்பது தொடர்பான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் கிண்டி ராஜ்பவனில் இருந்து ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சில நிமிடங்களில் அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு விஜய் கடிதத்தை அளித்துவிட்டால் சட்டமன்றத்தில் புளோர் டெஸ்ட் என்று அழைக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு தேவையில்லை. நேரடியாக எம்எல்ஏ பதவியேற்பு, அதன் பின்னர் முதலமைச்சர் நாற்காலியில் ஜோசப் விஜய் அமரும் காட்சி ஆகியவைதான் தமிழகத்தில் அடுத்து நிகழப்போற நிகழ்வுகளாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்பதற்கான அடுத்தடுத்த நகர்வுகள் அறிவிப்புகள் இன்னும் சில நிமிடங்களில் ஆளுநர் மாளிகை மற்றும் 3 தலைவர்களின் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் விஜயின் ஆளுநர் சந்திப்பு ஆகியவற்றின் மூலமாக இந்த அறிவிப்புகள் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவுக்குள் இந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கான நிர்வாக நடைமுறை அறிவிப்புகள் வெளியிடப்பட இருக்கிறது. நாளை முதல் இந்த விஜயின் பதவியேற்பு விழா, அதன் பின்னர் அவர் கோட்டைக்கு முதன்முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்கு செல்லும் காட்சி, பதவியேற்பு விழா நேரலைகள், இதைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் பதவியேற்பு, இதைத் தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு என தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய
அரசியல் மாற்றம் யாரும் எதிர்பாராத வகையில் நிகழ்ந்திருக்கிறது. அதன் இறுதிக்கட்ட நிகழ்வுகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பதவியேற்பு நிகழ்வுக்கான அந்த இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு கடிதத்தை பெற்றுக்கொண்டு அந்த கட்சியின் நிர்வாகி நிர்மல்குமார் இன்னும் சில நிமிடங்களில் அவர் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த பனையூர் அலுவலகத்திற்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 6 மணி அளவில் விஜய் இன்னும் 6 மணி அளவில் ஆளுநர் அர்லேக்கரை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 மணிக்கு ஆளுநரை சந்தித்தவுடன் சில நிமிடங்களில் அவர் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை முறைப்படி ஆளுநர் அறிவிப்பார். அதிலேயே பதவியேற்பு நிகழ்ச்சி நிரல் மற்றும் நேரம் ஆகிய தொடர்பான அறிவிப்பும் இன்று இரவே வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மெஜாரிட்டியை நெருங்கியுள்ள தாவேகா தலைவர் விஜய் அவருக்கான பதவியேற்பு விழா, முதலமைச்சராக பதவியேற்பதற்கான மற்றும் அமைச்சரவை விஜயுடன் பதவியேற்க போகும் அந்த அமைச்சர்கள் யார் யார் என்பது குறித்த அறிவிப்பும் இன்னும் சில இந்த ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்பட்டவுடன் நாளையே அந்த அழைப்பு அந்த அமைச்சரவை பட்டியலும் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா தலைவர் விஜயின் பதவியேற்பு விழா மற்றும் ஆட்சி அமைக்க அழைப்பு கோரும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, இதை தொடர்ந்து நாளை அதன் பின்னர் அடுத்த வாரம் திங்கட்கிழமையில் முதல் கோட்டையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சி நிரல்கள் அடுத்தடுத்து அரசியல் மாற்றங்களை அறிவிக்க இருக்கின்றன. தமிழக சட்டமன்றத்தில் முதன்முறையாக திமுக அதிமுகவினர் இல்லாத அதிகமான முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கோட்டையில் பதவியேற்க இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் 80% அதிகமானோர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்ற இளைஞர்கள் மற்றும் புதியவர்கள் ஆகியோர், சாதாரண சாமானியர்கள் பலர் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். முகம் தெரியாத அந்தந்த தொகுதிகளிலேயே பரிச்சயம் இல்லாத பல சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த முறை முதல் முறையாக கோட்டைக்குள் சென்று அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் பதவி ஏற்க இருக்கிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் அங்கு ஆளுநர் மாளிகையை நோக்கி அவர் செல்ல இருக்கிறார். அதற்குள் 3 கட்சிகளின் அந்த ஆதரவு கடிதங்களும் அவருக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை முடிவு எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றே அந்த ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு என்று இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை போலவே நிபந்தனையற்ற ஆதரவை ஆட்சிக்கு வெளியில் இருந்து அளிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு எடுக்கும் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த 118 என்ற அறுதி பெரும்பான்மைக்கான எண்ணை இப்பொழுது தாவேகா அதிகாரபூர்வமாக எட்டி இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளிக்குமா அளிக்காதா என்ற சந்தேகம் இருந்த நிலையில் இப்போது வெளியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு அளிப்பதாக, அவர்கள் அமைச்சர் பதவியோ அல்லது வேறு ஏதாவது பதவியோ பெற்றால் பதவிக்காக அவர்கள் அணி மாறினார்கள், கூட்டணி மாறினார்கள் என்ற அரசியல் எடுபடக்கூடும் என்பதால் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு அளித்திருக்கிறது. இதனால் மெஜாரிட்டி எண்ணிக்கை 118 இப்போது தமிழக வெற்றி கழகம் எட்டிவிட்டது என்ற சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் மற்றும் பே சண்முகம் மற்றும் வீரபாண்டியன் ஆகியோரை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நன்றி தெரிவிக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து அங்கு நேரு உள் விளையாட்டு அரங்கிலும் இப்போது அந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் சற்று தொய்வடைந்திருந்த நிலையில் இப்போது மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்றன. அந்த காட்சிகளையும் இப்போது நாம் பார்க்கலாம். அங்கு பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திலும் தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்த இந்த சூழ்நிலையில் இப்போது விஜய் அங்கு முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அதிகாரப்பூர்வ நிர்வாக நடைமுறைகள் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கும் இடதுசாரி கட்சிகளின் அறிவிப்புகள் வெளியான சூழ்நிலையில் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாகவும் கடிதமாகவும் வரும். இந்த கடிதத்தை முழுமையாக
அந்த ஆதரவு கடிதங்களை எடுத்துக்கொண்டு தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். தமிழக ஆளுநர் அர்லேக்கரை 3வது முறையாக விஜய் சந்திக்க இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் நிகழ்வாக கருதப்படுகிறது.